அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் நமக்கே தாகம் அடங்க மாட்டேங்குது. இந்த செடிகளுக்குமே அப்படிதான். 2 வேளை தண்ணி ஊற்றினாலுமே வாடி வதங்கி போயிடுது. என்னதான் இருந்தாலும் இதுவுமே ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. இந்த வெயிலுக்கு புதுசாக எந்த செடியுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். நேற்று இந்த செடியை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமைனால விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குட்டீஸ்க்குமே அவல் பாயாசம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஜென்ரலாகவே எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவல்னால் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1 கப் அவலை நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அது கூடவே 4 கப் அளவுக்கு பால் சேர்த்து பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, வறுத்த முந்திரி, கிஸ்மிஸும் கூடவே நெய்யும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான அவல் பாயாசம் ரெடி. இது எங்கள் வீட்டு குட்டீஸோட என் ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாரு. அதுக்கப்புறம் தம்பிங்களோட கொஞ்ச நேரம் பிஸ்னஸ் கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இது 80s கிட்ஸோட ஃபேவரட்டான கேம்னே சொல்லலாம். நீங்கள் 80s கிட்ஸ்னால் உங்களோட ஃபேவரட் கேம் எதுன்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் கீரை குழம்பும் செஞ்சு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.